ஆர்த்தி மாரி ஒரு பெண் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல உனக்கு. அது மட்டும் இல்லாம, ஆர்த்தி உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண். இவ்ளோ நாளு நீ வேற பெண் கூட இருக்கிற. அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் சீரியஸா போயிட்டுருக்கு. இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட காட்டாம, அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அது மட்டும் இல்லாம வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் அவங்கள ரொம்பவும் பீஸ்ஃபுல்லா வச்சுட்டு இருக்கிறது ஒரு மதரோட எவ்ளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஜாப். ஆனா, அது ஆர்த்தி ரவி இந்த மாரி ஹெக்டிக்கான சிச்சுவேஷன கூட ரொம்ப சூப்பர்பா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு வராங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட குழந்தைங்கள விட்டா, கண்டிப்பா அவங்களுடைய லைஃப் ஃபியூச்சர்ல உன்ன மாரி தான் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆர்த்தி தன்னுடைய குழந்தைங்கள நல்ல ஒரு ஒரு சூப்பர்பான ஒரு சிச்சுவேஷன் என்விரான்மென்ட்ட குடுத்து ரொம்ப சூப்பரா வளர்ப்பா அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரீசென்ட்டா ஆர்த்தி ரவி போட்ட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணி, உண்மையிலேயே நீ ஒரு சிங்கப்பெண் அப்படிங்கிற மாரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க குஷ்பு. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா ஆர்த்தி ரவியோட மதர் இன்னைக்கு விஜய் முதல்வர பார்த்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் லைக் போட்டு ஃபயர் சிம்பல் ஈமோஜியா குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்டா ஜெயம் ரவி மீடியா முன்னாடி பிரேக் டவுன் ஆகி அழுது பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு இணையத்தையே பரபரப்பாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய குழந்தைங்கள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட பவுன்சர்ஸ் போட்டு அனுப்புறாங்க. இது வரைக்கும் என்னுடைய குழந்தைங்களோட எக்ஸ்பென்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவியோட எக்ஸ்பென்ஸையும் நான் தான் கவனிச்சிட்டு வரேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய சொந்த குழந்தைங்களையே பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. ஃபோன் கால் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு ஆர்த்தி ரவியோட மொத்த ஃபேமிலி மேலேயும் வச்சு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில ஆர்த்தி ரவியோட அம்மா இன்னைக்கு முதல்வரை பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அவர் கூட சேர்ந்து போட்ட போட்டோக்கு ஈமோஜி சிம்பிள கமெண்டா கொடுத்திருக்கிறாங்க குஷ்பு. இதெல்லாம் பார்க்கும்போது மேபி ஜெயம் ரவி ஆர்த்தி சம்பந்தமான விஷயங்களை அவங்க பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் பேசப்பட்டாலும் அவங்க உண்மையிலேயே சவுத் இண்டியன் ஃபிலிம் அசோசியேஷன் ப்ரொடியூசர் சம்பந்தமாக தான் போய் பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்களை திரைத்துறைக்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்வஸ்டையும் கொடுத்துருக்குறாங்க. திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்கா. கண்டிப்பாக அங்கே நடக்கிற அந்த கஷ்டங்கள் உழைப்பாளிகளோட அந்த கஷ்டங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவான விஷயங்களை தான் முதல்வர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறதா ஆர்த்தி ரவியோட ஃபேமிலி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் ப்ராசஸ் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவியோட அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராசஸுமே போயிட்டு தான் இருக்குது. இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. குழந்தைங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அவங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டிவோர்ஸ்க்கு டைம் அப்படிங்கிறது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவி உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண் தான். அவங்க லைஃப்பை எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்காக சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒரு கெரியர் அப்படிங்கிறத சூப்பர்பா அமைச்சு குடுப்பாங்க. ரவி இந்த மாதிரி அலறத பார்க்கும்போது, எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வருது. ஏன்னா நெறைய பொய்கள பேசி, பேசி அத உண்மையாக்கிட முடியாது அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னால தான் அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன குழந்தைங்க மாரி கம்ப்ளைண்ட் பண்றத பார்க்கும்போது, எனக்கு உண்மையிலேயே இதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னைக்கு எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. சொசைட்டில நான் ஒரு பொலிட்டிக்கல் இதில இருக்கிறேன். அப்படிங்கும்போது எவ்ளோ விஷயங்கள நான் என்னுடைய குழந்தைங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நெனச்சு பாருங்க. சும்மா படம் நடிச்சு நெறைய பெண்கள் கூட இன்னைக்கு இருந்துட்டா மட்டும் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பேசும்போது, அப்ப குழந்தைங்களுக்காக நாங்க பண்ற தியாகத்தலாம் என்ன சொல்றது? அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க நடிகை குஷ்பு.